ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவர்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் கடப்பா. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது கூட வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து ஒன்றா நம்ம வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு எல்லாம் ஒரே டைம் நமக்கு வந்து வெந்து வந்துடும். அது வெந்துட்டுருக்கிற டைமில் ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கலாங்க. கடாயில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கறிவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. இப்போது நம்ம பருப்பு வந்து ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வந்துருச்சு. உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துகிட்டு அதோடைய தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு 1-2 மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து குழம்போடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப மசிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பருப்போடு அதுவும் கரைஞ்சி போயிடும். இதை எடுத்ததுக்கப்புறமா பருப்பை வந்து கரண்டிலேயே போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கலக்கி விட்டிங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இனி வந்து உருளைக்கிழங்கை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 5 to 6 பேர் வந்து சாப்பிட்லாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது கூட வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அதையும் உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாங்க. அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துருக்கேங்க. இது கூட வந்து 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்திக்கலாங்க. இதில் வந்து தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை அந்த பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து தாராளமாக விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு, இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த குழம்பு வந்து திக் பண்ணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஆறும்போது நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து கொதிக்க விடலாங்க. இப்போ குழம்பு வந்து ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஃபைனலாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவிட்டு நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவர்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.